மார்க்கு எழுதின சுவிசேஷம் நன்றாய் தெரிந்த வேத பகுதியானாலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் 43 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்ததுனால எல்லா வசனங்களும் வாசிக்கவில்லை. எவிரு என்பவன் ஜெப ஆலய தலைவன், அவனுடைய மகள் 12 வயது மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே பலவீனப்பட்டு படுத்திருக்கிறாள். இயேசுவை கண்டு அழைத்து கொண்டு வருகிறான். வீட்டுக்கு சமீபமாய் வரும்போதே செய்தி வருகிறது, அவள் மரித்து விட்டாள். இந்த செய்தி வந்ததும் உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வீட்டிற்குள்ளே போய் அவளை உயிர்ப்பிக்கிறதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிற ஒரு சில முக்கியமான காரியங்கள், இந்த கிரியைகள் நம்மில் வெளிப்பட நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது இந்த கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராயிருக்கிறார். காரணம், பவுல் சொல்லுகிறார், எனக்கு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த அவருடைய கிருபையே அப்படி செய்தது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு விட்டு கொடுக்கணும். அந்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் விட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு 100% தெரிந்ததுனால தான் என் கிருபை உனக்கு போதும்னார். அந்த கிருபை அவருக்கு உகந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வெரி நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் இடைபெட ஆரம்பிச்சிட்டார்னா, பொதுவாகவே இப்போ நான் இதை தூக்குறேன், எனக்கு தூக்க முடியல, ஹெல்ப் கேட்குறேன், இன்னொருத்தவங்களை கூடுறேன், அவங்களும் வந்து ட்ரை பண்ணி தூக்க முடியலைன்னா 3வது ஒரு நபரை கூப்பிட வேண்டியிருக்கும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, காரில் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க இறங்கி தள்ளுங்க, அவங்க தள்ளி முடியலைன்னா அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் என்னென்னா, அவர் வந்துட்டார்னா அடுத்து ஒரு ஆளை கூப்பிட வேண்டிய நிலைமை வராது, அடுத்து ஒரு ஆளை தேட வேண்டிய நிலைமை வராது. அதுதான் சொன்னார், நீ முதலாவது தேவனுடைய, 2வது எதை தேட சொன்னார்? அப்படி எங்க சொன்னார்? நீங்களா எழுதுறீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி முடிச்சாச்சு, 2வது எல்லாம் கொடுக்கப்படும். நீ முதலாவது அவரை தேடிட்டேன்னா 2வது இன்னொரு நபரை தேட வேண்டிய சூழ்நிலை வராது. அதுதான் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம்? எவிருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? இயேசு வந்து என் மகள் மேல கைய வச்சா அவள் பிழைப்பாள். 23 பாருங்கள், நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் உன்னை விட்டு அற்று போகாதபடி பார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இனி அந்த விசுவாசம் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீ கொஞ்சம் முன்னாடி உன் பிள்ளையை குறித்து ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வந்து தெரியுமா, அந்த விசுவாசம் உள்ளவனார். ஆண்டவர் வந்து அது பத்தல அப்படி சொல்லல, இதெல்லாம் போதாது அப்படி சொல்லல. ஆமென். அந்த விசுவாசம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா அதுக்கான எந்த சிச்சுவேஷன் இல்லை. நீங்க இந்த இந்த கான்வர்சேஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாச ஓட்டத்துல நம்மை வளர பண்ணும் காரியங்களும் இருக்கும், தளர பண்ணும் காரியங்களும் இருக்கும். இதே அதிகாரத்தில் விசுவாசத்தை வளர பண்ணும் காரியம் நடந்தது. என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதுமே அந்த பலவீனம் ஒரு செகண்ட்ல காணாம போயிட்டு, இப்போ இயேசு எதுக்கு வரார் தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வைக்கிறதுக்கு இல்ல,
கை அவரே நீட்டி தொடுகிறார். அவரை தொட்டவளுக்கு இப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்னா அவர் தொட்டா. அப்போ விசுவாசத்துல வளர பண்ணும் ஒரு கிரியை இங்க நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறான். அடுத்த கொஞ்ச தூரம் ஆகல, விசுவாசத்தை தளர பண்ணும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த காரியங்கள் நடக்கும்போது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் 35வது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? இயேசு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அதுக்கு முந்தின வசனம், அவர் அவளை பார்த்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? சொல்லுங்க ஸ்திரீகளே, சொல்லுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது வீட்டில இருந்து வந்து யார்கிட்ட பேசுறாங்க? எவிருட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? அவள் மரித்து விட்டாள். அவர்கள் வந்து எவிருட்ட பேசும்போது 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி உடனே ஃபோக்கஸ் யார் மேல திருப்புறாரு? நம்ம ஒரு போன் காலில் பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வெயிட்டிங் வரும். வெயிட்டிங் வந்த எல்லா காலையும் அட்டென்ட் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அவங்கள விட எனக்கு லைன்ல இப்போ ஒரு கால் வருது இல்ல, இவங்க எனக்கு முக்கியமானவங்க. அல்லது இவங்கள்ட்ட பேசுறதை விட இப்போ இவங்கள்ட்ட பேசுறது தான் எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சிட்டுன்னா நான் என்ன செய்வேன்? அவங்க கிட்ட சொல்லாமலே இந்த கால் ஆன் பண்ணிடுவேன். அந்த கால் கட் ஆயிரும். ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க வேற ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. அவங்க யாரும் இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ண, பேசிட்டு இருக்கல அப்படி சொல்லல. அவர்கள் வந்து அவன்கிட்ட பேசும்போதே இயேசு உடனே இவனை திரும்பி பார்க்கிறான். அங்க பிள்ளைக்கு உயிர் போயிட்டு, அது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. அவருக்கு இல்லாதவர்கள் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். அவருக்கு விஷயமே உனக்கு விசுவாசம் பெயரக்கூடாது, உனக்கு விசுவாசம் பெயரக்கூடாது, பயப்படாதென்றார். பயப்படாதென்றார். அவ்வளவுதான். அங்க உயிர் போயிட்டு ஃபெய்த் பெயராத, விசுவாசம் பெயரக்கூடாது. பயந்துராத. இயேசு பார்க்கிறார் உடனே. சில நேரத்தில் ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும். ஆனா இங்க வலிச்சா அங்க திரும்பி பாப்பா. இங்க வலிச்சா சில நேரத்தில் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் நம்ம மேல இல்லாதது போல இருக்கும். ஆனா இங்க வலிச்சா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டு நின்றும் ரபல தடரா ஷெபகரபல பதடரா ரீமம் ராதலல ரியாட்டரே இசையோடு. கவனிங்க. தேவன் சோதிக்கிறார் அல்லது ஒரு சோதனை அனுமதிக்கிறார், அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. பிசாசு சோதிக்கிறானா விசுவாசத்தை ஒளிய பண்ண. தேவன் சோதிக்கிறாரா பிசாசு சோதிக்கிறானா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள? நான் தனியே செல்வேனானால் என் வாழ்க்கையின் சோதனை, நான் இயேசுவோடு இருப்பேனானால் அவனுக்கு நிற்க முடியாது. அந்த கொடி ஏற்றிடுவார். அப்போ இந்த பாதையில் அவர் இருக்கிறார், இயேசுவோடு தான் நடந்துட்டு இருக்கிறான். ஆனா கேட்ட செய்தி எல்லாம் ஆண்டவர் சொல்றார். இது வந்து அப்போ ஒரு உயிர் போயிருது, அதை திருப்பி கொண்டு வர்றது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் எது பெரிய விஷயம்னா, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர் நான் உயிர் போயிடக்கூடாதுன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா விசுவாசம் போயிடக்கூடாது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த சோதனை சாதாரண சோதனை இல்ல, உயிர் எடுக்கிற சோதனை. ஆனால் அது கர்த்தர் அனுமதித்ததுனால ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் அனுமதிக்கிறது விசுவாசத்தை ஒளிய பண்ணல, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. அது அடையாளம் தான் யெகோவா ஈரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவள்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது இங்க பேசுறது உடனே இயேசு அவனை பார்த்து, ஆங்கிலத்தில் இருக்கும் he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் வந்து பொருட்படுத்தல. மலையாளத்தில் இருக்கும் இயேசு அதை காரியமாக்கி இல்ல. ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணல. ஆண்டவர் எதுதான் மனசுல கொண்டு வராது, எதை மைண்ட் பண்ணல ஆண்டவரே? அங்க பிள்ளை செத்துட்டான் செய்தி வருது, நீங்க அதை மைண்ட் பண்ணலையா? ஆமென்.
நான் எவ்வளவு பெரிய விஷயம் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. நமக்கு தோணும் கேட்க மாட்டோம், ஆனா உள்ளம் கேட்கது அவருக்கு கேட்கும். இயேசு அதை மைண்ட் பண்ணலன்னு பைபிள்ல இருக்கு. அவர் எதை மைண்ட் பண்றாரு பாத்தீங்களா? இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வேறக்கூடாது. இந்த ஓட்டத்தில் அவன் கூட நான் இருக்கிறேன், விசுவாசம் வேறக்கூட, பயப்படாதன்றார். பயப்படாத. பல நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? இருக்கிறதை எடுத்து தருகிறவர், இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர், வடக்கை நோக்கி கொடை என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர், உலர்ந்த எலும்புகளை சேனைகளை நிற்க வைத்தவர், ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஒழுங்காக்கி நிரப்பினவர். ஆண்டவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். ஜீசஸ், ஹalleluya. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிசாசனுடைய பெரிய தந்திரம் விசுவாசத்தை தளர பண்ணுவது. விசுவாசம் தளரும் போது தேவ பிள்ளை செய்ய வேண்டியது நோக்கி பார்க்கணும். ஏன் அவரை நோக்கி பார்க்கணும்? ஆரம்பிச்சதே அவர் தானே. விசுவாசத்தை நான் நம்பிக்கையற்றவனா இருந்தேன், நான் தேவனற்றவனா இருந்தேன், நான் வாக்கு தத்தத்துக்கு அந்நியனா இருந்தேன். தூரமாய் கடந்த என்னை விரும்பி தேடி வந்து இதை நான் விரும்பினபடியினால் ஓ ஹalleluya, ஆரம்பிச்சது அவர் தானே. நான் அவரை தான் பார்ப்பேன். ஹalleluya. ஆமென். பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசம் வளர்ந்த போது, விசுவாசம் தளர்ந்த போது அமிழ்ந்தான். ஆமென். அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரேங்கிறார். ஆண்டவரோட கையை பிடிக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், ஆமென், கப்பர் சேதம் உண்டாகலாம். பவுல் வாழ்க்கையில பாருங்க, இப்பதான் ஒரு காற்று அடிச்சு முடியல, குளிர். கொஞ்சம் விறகு எடுத்து போட்டான். எத்தனையோ பேர் விறகுகள் எடுத்து போட்டாங்க. கரெக்டா பவுல் எடுத்த விறகுல தான் பாம்பு இருக்கணும்னு சில சொல்லுவாங்க தெரியுமா? நானா கிடைச்சேன் என்கிட்ட தான் வந்து மாட்டணுமா? எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ல போறவங்கள விட்டுறாங்க, கடைசியில் நானா கிடைச்சேன். இப்பதான் ஒரு காற்று அடித்து முடிந்து கரை ஒதுங்கியாச்சு. பவுல் ஒரு செயலை செய்யறான், கொஞ்சம் நெருப்பு மூட்டுறான். அவனுடைய சுகபோகத்துக்காக அல்ல, அவனுடைய அவசியத்துக்காக. அவ்வளோ குளிர். அவன் ஒரு செயல் அவனுடைய அவசியத்துக்காக. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு கரெக்டா அவனை கடிக்குது பாருங்க. அவன் பதறல, அவன் உதறினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். காற்று அடித்தாலும், கப்பர் சேதம் உண்டானாலும், பாம்பே கடித்தாலும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம்